ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை பார்க்க போகிறோம். அது எதை வச்சு செய்ய போகிறோம்னா, முடக்கத்தண்ணியில் நம்மளுக்கு ஒரு ஒரு பிடி வேணும். ஓகே, இது 4 தோசைக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இலையை மட்டும் எடுங்க, அந்த தண்டு வேண்டாம். இலையை எடுத்து வச்சுக்கிறங்க. தண்டும் போடலாம், ஆனால் தண்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ண வடிகட்டணும். இப்போ இலை மட்டும் இருக்கனால நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறங்க. உப்பு போட்டு கழுவிக்கிட்டு 2 கரண்டியை வச்சு மிக்சியில் போடுங்க. நீங்கள் இது மொத்தம் நம்ம 4 தோசைக்கு செய்ய போகிறோம். 4 கரண்டி மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4லேருந்து 5 கரண்டி மாவு நீங்கள் போடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இது இட்லி மாவு, புளிச்ச மாவு தான். ஓகே, அதாவது நேற்று அரைச்ச மாவு. தோசை ஊற்றுவோம்ல, ஒரு நாளைக்கு இட்லி செய்வோம், மறுநாளைக்கு தோசை செய்வோம்ல, அப்போ நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறங்க. இப்போ நம்ம 4 தோசைக்கு உள்ள இது ரெடி பண்ணிட்டோம். இந்த கலரில் தான் இருக்கணும், ரொம்ப பச்சையாக வேண்டாம். சில பேருக்கு ஒத்துக்கிறாது. இது கொஞ்சம் குளிர்ச்சியான, இது மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலிக்கு இது சரியாக வரும். உங்களுக்கு இன்றைக்கி கால் வலி, மூட்டு வலிலாம் வலிக்குது அப்படின்னா இதை ஒரு நாளைக்கு மட்டும் 2 தோசை மட்டும் செஞ்சு சாப்பிடுங்களேன். உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு எதுவுமே செய்யாது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலி காணாமல் போயிடும். அடுத்த பதில் சந்திக்கலாமா?